ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க ஒரு 2-3 பொருள்லேயே டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியுங்க. வாங்க நம்மளோட ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் தட்டி விட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன் இந்த ஸ்வீட்டு பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸுகளோட சொல்லியிருக்கேங்க. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய ரெசிபி உங்களுக்கு கரெக்டாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன பொருள்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கக்கூடிய அளவு பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேங்க. அதாவது 200 கிராம் டம்ளரில் 2 டம்ளர் சேர்த்துருக்கேன். அதே டம்ளரில் அதே அளவாக நான் 2 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ரெண்டையும் நல்லா பொடியாக அரைச்சிட்டு வந்துடலாம். அதாவது ரொம்ப நைஸாக அரைச்சிக்கணும். ஒருவேளை மிக்சியில் நைஸாக வரலைன்னா சல்லடையில் போட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது கடாயில் நெய் ஊற்றிக்கலாம். நெய் கூடவே எண்ணெயும் கலந்து ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றும் போது எந்த ஒரு வாசமும் இல்லாத ஆயிலாக பார்த்து ஊற்றிக்கோங்க. அதாவது இப்போது 400 கிராம் அளவுக்கு டம்ளரில் நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு வெறும் ஒரு 80 மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா சரியாக இருக்குங்க. அதுக்கு மேலே நீங்கள் ஊற்றிட்டீங்க அப்படின்னா நம்ம ஸ்வீட்டு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர நம்ம எடுத்து பிளேட்டில் வைக்கும்போது உங்களுக்கு தண்ணியாக கரைஞ்சி போயிடும். இப்போ நம்ம எண்ணெயை நல்லா ஓரளவுக்கு காஞ்சதுக்கு அப்புறமா, ரொம்ப கொதியதும் தேவையில்ல, காஞ்சதுக்கு அப்புறமாவே நம்ம அரைச்சி வச்ச பவுடரை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட பொட்டுக்கடலை மாவு பார்த்திங்கன்னா இப்போ சர்க்கரையோடு சேர்ந்து நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அதாவது ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு பாருங்கள். அடுப்பை இப்போது மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாகவே வச்சுட்டு நல்லா இது போல் கிண்டி விடுங்க. இது நல்லா ஒன்று திரண்ட வர வரைக்கும் நம்ம பொறுமையாக கிண்டி விட்டுக்கலாம். இதில் நல்ல ஒரு ஃப்ளேவர் வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளது நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போது கடைசியாக நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அப்படியே ஒரு பாத்திரத்தில் நெய் தடவிட்டு அதில் மாற்றிட்டு வெதுன்னு இருக்கிற சூட்டில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் கூட கொஞ்சம் அடுப்பில் வைக்கிறேன். எதுக்காக அப்படின்னா கலருக்காக மட்டும்தாங்க வைக்கிறேன். மற்றபடி இந்த அளவுக்கு கலர் வர அளவுக்கு வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. பொட்டுக்கல்லையோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம பாத்திரத்தில் மாற்றி வெதுன்னு இருக்கும்போது கட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை மாவு சேர்த்துட்டு நம்ம ஸ்வீட் இது போல் செய்கிறம்போது கண்டிப்பாக திரண்டு வரும்லாம் எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு அந்த கலர் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது அப்படின்னா, பச்சை வாசம் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பாத்திரத்தில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் விட்டீங்க அப்படின்னா நமக்கு கலர் மாறது மட்டும் இல்லாத தீயல் வாடை மட்டும் இல்லைங்க, ரொம்ப கசப்புத்தன்மையாகவும் இருக்க செய்யும். இப்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்வீட்டை நான் ஏற்கனவே நெய் தடவி வச்சுருந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறமேட்டு நமக்கு சாப்பிடும் போது ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. இப்போ இதை நல்லா சமன்படுத்திட்டு நான் நல்லா ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். அதாவது கொஞ்சமாக வெதுப்பாக இருக்கிற சூடு வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட ஸ்வீட் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பேனில் இருந்து நான் எடுத்துட்டேன். இப்போ பிளேட்டுக்கு மாற்றினதுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த ஷேப்பில் ஸ்வீட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா வாயில் வச்ச உடனே அப்படியே கரைஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குங்க. நீங்கள் எண்ணெயோட அளவு, சர்க்கரையோட அளவெல்லாம் ரொம்ப கரெக்டாக சேர்த்துக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தட்டில் வைக்கும்போது இது போல் நிற்காது, கரைஞ்சி போயிட்டே இருக்கும். ஒருவேளை எண்ணெய் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் நெய் கடைசியாக சேர்த்துக்கலாம். ஒருவேளை எண்ணெய் அதிகமாகிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இது போல் கெட்டியாக நிற்கலை, எண்ணெயாக அப்படி உருகி போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மறுபடியும் கூட பொட்டுக்கல்லையும் சர்க்கரையும் ஒரே அளவாக எடுத்துகிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அதிலே அப்படியே சேர்த்து கிண்டிக்கோங்க. இப்போது நம்மளோட ஸ்வீட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. வாயில் வச்சதே தெரியாது, அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக கரைஞ்சி போயிடும். பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப கொடுக்கலாம். அதே போல் இந்த ஸ்வீட்டை முழுக்க நெய்யிலேயே செய்யணுங்கிறது அவசியம் இல்லைங்க. நெய் பாதி எண்ணெய் பாதி, இல்லை நெய் கொஞ்சமாக எண்ணெய் நிறையா, அந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஸ்வீட் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்மளோட சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூட லைக் பட்டனையாவது தட்டி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.